ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 22nd எபிசோட பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் இப்போ இவங்க எல்லாருமே வந்திருக்க இடத்துல பவர் அப்படியே சப்ரஸ் ஆயிடுச்சு. அதுவும் எதுக்குன்னா, இந்த வேலியோட ஓனரு இங்கே இருக்கிற இந்த வேலி மற்ற பவர்ஃபுல்லான ஆளுங்களால டிஸ்ட்ராய் ஆகக்கூடாது இப்படின்னு சொல்லி தான் ஒரு பண்ணியிருக்காரு. ஸோ இதனால அந்த அளவுக்கு டேமேஜும் ஆகாது. ஆனால் நம்ம ஜூன்லினுக்கு அப்படி இல்லை. நம்ம ஜூன்லினோட பவர் அது சப்ரஸே ஆகல. லீக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவன் பவர் எந்த அளவுக்கு சப்ரஸ் ஆயிருக்கும்னா, லீயோடைய அந்த பழைய பிளேடு அதை இந்த டைம்ல அவனால யூஸ் பண்ண முடியாது. அதனால என்கிட்ட இருக்கிற இந்த ரஸ்டியான பிளேடை தான் இப்போ நான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அங்க இதை பாக்குற ஜூன்லினும் அங்க கேட்கறான், ஆமா இந்த ரஸ்டியான பிளேடை எதுக்காக நீ இன்னமும் வச்சிருக்க? இது உன்கிட்ட இன்னமும் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கல. அது ஏன்னா இது சென்டிமெண்டலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எப்போ என்னோட கல்டிவேஷன் பாதியை நான் ஆரம்பிச்சனும் அப்பத்துலேருந்து இந்த பிளேடும் என்கிட்டயே தான் இருக்கு. சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும், நம்ம ஹீரோ வெற்றிகரமா மெடிசன் வேலைக்கு வந்துட்டால, அதனால செக்கிங் ரிவார்டை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு வரும். செக்கிங் ரிவார்டா டீக்கான பாட்டும் டீ அவங்க கிடைக்கும். ஸோ இது மூலமா ஹீரோவோட கல்டிவேஷன் அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுமா. ஆனா இதை கேட்டோன்னே நம்ம ஆளுக்கு அங்க பயங்கரமா கடுப்பாகுது. அட என்னப்பா இது இந்த அளவுக்கு மொக்க ரிவார்டா இருக்கு, நான் சும்மா இருந்தாலே டெவலப் ஆவேன், எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்லை, எதுக்காக சிஸ்டம் தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் இப்படின்னு தான் ஆளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். அங்க இதை பார்க்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க வேற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா இப்போ எல்லாரோட கல்டிவேஷன் லெவலும் அங்க ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுல, அதனால நம்ம ஹீரோவோட லெவலும் அங்க குறைஞ்சிருக்கும், அவனும் ஏன் லெவல்ல தான் இருப்பான் அப்படின்னு தான் ஹாங் யோசிக்கிறான். இத்தனைக்கும் நம்ம ஹாங்கு ஜூன்லினை பயங்கரமா அடிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி தொல்லை பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறான். ஜஸ்ட் வெயிட் பண்ணு ஜூன்லினு, கரெக்டான டைம் வரும்போது உன் கதையை இங்கேயே மொத்தமா முடிக்கிறேன் இப்படி அங்க சொல்லும் போது சைட்ல இந்த மெடிசன் கிங் வேலி இந்த இடத்துல இருக்க ஒரு ரூலை பத்தி அங்க இப்பதான் லீ ஒன்னு சொல்லுவான். இந்த மெடிசன் கிங் வேலியில ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, சப்போஸ் யாருக்காச்சும் சீரியஸான இன்ஜுரி ஏற்பட்டா அவ்வளவுதான், அவங்க இன்ஸ்டன்டா இந்த கிங் வேலியை விட்டு அப்படியே வெளியில ஆட்டோமேட்டிக்கா டெலிபோர்ட் ஆயிடுவாங்க. இதை கேட்ட உடனே ஹாங்க்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுது. அட இது என்ன ரூல் இது? இந்த மாதிரி ரூலை எதுக்காக இந்த மாதிரி இடத்துல வைக்கணும்? இப்படி இருந்தா இந்த இடத்துல ஜூன்லினை என்னால கொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜூன்லினை கொல்ல போய் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கும் இங்க பிரச்சனை இருக்குல்ல. அங்க ஹாங்கோட ரியாக்ஷனை வச்சே நம்ம ஜூன்லினுக்கு அங்க தெரியுது, இந்த ஹாங்கு என் முதுகு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறானோ. சரி ஏதோ ஒண்ணு ஆளு நினைப்பான் என் பவர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. ஆனா ஆளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல என் பவர் ஒன்னும் டிக்ரீஸே ஆகலன்னு. அங்க என் பவரை பத்தி தெரியும் போது ஆளோட ரியாக்ஷனை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அங்க ஜிங்கு சைட்ல பார்க்கும் போது அங்க இருக்கிற கிராஸ் அங்க இருக்கிற ஹப்ஸ் எல்லாமே அங்க நகரும். அங்க இதை பாக்குற ஜிங்கு ரொம்ப ஆச்சரியமாவுறா. அங்க இதை பார்த்தோன்னே அந்த ஹப்ஸை விடக்கூடாதுன்னு சொல்லி அங்க லீயும் ஹாங்கோ பயங்கர வேகமா கொல்லணும்னு போறாங்க. அங்க ஹாங்கோ வான் பண்றான், எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா நம்மள மாதிரியே அதுங்களுக்கும் உயிர் இருக்கு, அதே மாதிரியே அதுங்களுக்குன்னு கல்டிவேஷன் லெவல்லா இருக்கு, அதனால எக்காரணத்தை கொண்டும் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கவே கூடாது. அங்க ஏகப்பட்ட மஷ்ரூமும் இருக்கு, அதுங்களால பேசவும் முடியுது. எனக்கு தெரிஞ்ச கிராண்ட்பா நம்மளுக்காக ஏகப்பட்ட ஹியூமன்ஸை உள்ள விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று அவங்க எல்லாரையுமே பிடிச்சி பயங்கரமா நம்ம டார்ச்சர் பண்ணணும். உடனே அங்கே சில பல கிராஸும் இருக்கும், அதுவும் அவங்க பேசும். அவங்க எல்லாரையுமே பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் இல்லாம ஆக்கி அவங்கள பயங்கரமா ஒரு நாய் மாதிரி வேலி முழுக்க ஓட விடலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அங்க லீயும் வரும்போதே சொல்றான், இதுங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியமா? ஏதோ இதுங்களுக்கு உயிர் வந்துச்சு, அதுக்கு நம்மளையே ஒண்ணுமே இல்லாம இதை ஆக்கிடமா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? ஆமா ஆமா, இதுங்களை உரு தெரியாம நான் எரிக்க போறேன். அங்க ஹாங்கு பயங்கரமா நெருப்பை வச்சு மொத்தமா எரிக்கலாம் அப்படின்னு வருவான். ஆனா அதுங்களும் அங்க பயங்கரமா ஸ்லாஷ் அட்டாக் பண்ணும். இதனால அந்த நெருப்பும் ஒண்ணுமே இல்லாம ஆகுது. இதை பாக்குற ஹாங்குக்கு சுத்தமா ஐடியால எப்படி இப்படி ஆச்சுன்னு. ஏன்னா நான் இப்போ பயன்படுத்தின அந்த பவர் அது 40% பவர். இதுவே வெளி உலகமா இருந்தா 2 கல்டிவேட்டரை ஒரு தெரியாம மொத்தமா எரிச்சிருக்கும். ஆனா அப்படி இருக்கும் போதும் இதுங்களுக்கு அங்க பெருசா எதுவும் ஆகல. என்ன கதையா இருக்குது? அந்த கிராஸும் நம்ம ஹாங்க விரியேத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க சொல்ல ஆரம்பிக்குது. அசிங்கமான உமன், உனக்கு அவ்வளோ தெரியுமா எங்க மேலே கைய வைக்கிற அளவுக்கு? நீ பண்ண வேலைக்கு மரத்துல தலைகில ஒண்ணுமே போட விடாம தூங்க விட்டு பயங்கரமா ஒரு நாய் போல அடி அடின்னு உன்னை அடிக்காம நான் விட மாட்டேன். அங்க இதை கேட்டோன்னே பயங்கரமா ஆளுக்கு கடுப்பாவுது. எஸ்பெஷலி அவனை உமன் அப்படின்னு சொல்லும் போதுதான். இதனால ஆளு செலஸ்டியல் ஃபயரை வச்சு அப்படியே மொத்தமா எரிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அதனால ஸ்டார்டிங்ல அதுங்களால அங்க தடுக்க முடியும், ஆனா நெருப்போட எண்ணிக்கை அதிகமாகுது. இதனால அந்த கிராஸும் மத்தவங்க கிட்ட ஹெல்ப்ப கேட்கும். ஆமா என்ன நீங்க மசம் நிக்கிறீங்க, சீக்கிரம் அந்த உமன் இப்போதைக்கு எனக்கு கறிக்கிறப்பா, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். அவ்வளவுதான். இது கேட்டவுடனே அங்க இருக்கிற ஒரு பிளான்ட்டும் ஒன்னு சேர்ந்து அங்க தாக்கும். இதனால அந்த செலஸ்டியல் ஃபயரும் ஒண்ணுமே இல்லாம ஆகுது.
அங்க ஹாங்க்கு சுத்தமா ஐடியால எப்படி இந்த மாதிரி ஆகுதுன்னு. ஏன்னா இப்ப பயன்படுத்துற அந்த பவரை வச்சு பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஆளுங்களே மொத்தமா அங்க முடிக்க முடியும். ஆனா ஏன் தெரியல இந்த மாதிரி செடிங்களுக்கு அங்க எதுவுமே ஆகல. ஏதோ ஒரு விஷயம் அங்க ப்ரொடெக்ட் பண்ணுது. பின்னாடியே அங்கே லீயும் வந்துட்டு பிரதர் அவங்க அதான் நான் இருக்கல, நான் மீதி விஷயத்த பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணலாம். அங்கே அவ்வளோதான், செலஸ்டியல் ஃபயரு, ஏகப்பட்ட ஸ்லாஷ் அட்டாக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான அட்டாக் அங்கே பண்ணுறாங்க. அங்கே இதையும் தூரத்துலேருந்து நம்ம ஜுன்லினும் ஜிங்கும் பார்த்துன்னு இருக்காங்க. அங்கே ஜுன்லினும் யோசிக்கிறான், பரவாயில்ல உண்மையை சொன்னா நான் யோசிச்சதை விட இந்த மெடிசன் கிங் வேலி இது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆனால் இப்பயும் நம்மளுக்கு அங்கே புரியல. ஏன்னா நம்ம லீயே நம்ம ஹாங்கு 2 பேருமே அளவு கடந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்களோட அட்டாக்ஸை வச்சு அசால்ட்டா யாரையுமே பொசுக்க முடியும், வெட்டவும் முடியும். ஆனா இந்த மாதிரி ஹப்ஸ் கிட்ட அங்க எதுவுமே ஆகல. நல்லா அங்க பார்க்கும் போது தான் ரியலைஸே ஆகுது, அந்த செடிகளுக்கு இங்க இருக்கிற ஓனரு அவன் வந்து ஏதோ ஒரு பஃபுக்கான ஃபார்மேஷன் அதை கிரியேட் பண்ணியிருக்கான். அதனால இதுங்களோட பவர் லெவல் முன்ன இருக்கிறத விட இப்போ அதிகமா இருக்கு. உள்ள வரும்போது ஹாங்கு லீ மற்ற கல்டிவேட்டர்ஸ் இவங்க எல்லாரோட லெவலும் அப்படியே டிக்ரீஸ் ஆயிருக்கும். அதனால தான் இவங்களால என்னதான் முக்கியம் அதுங்களை அழிக்கவே முடியல. இதுவே அவங்களோட முழு பவர்ல இருந்தா அவ்வளவுதான், இதுங்களாம் ஒண்ணுமே இல்லை. இப்போதைக்கு பொசிங்க போய் இதுங்களாம் கீழே இருந்திருக்கும். ஆனா அந்த மேல இருக்கிற அந்த ஓனரு அதங்க அந்த ஓல்டு மேனு அவன் அவனோட பிளான்ஸ் அவனோட வீட்ஸ் இதுங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் சொல்லி ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணியிருக்கான். உனக்கு உன் பிளான்ஸ் மேலேயும் உன் ஹப்ஸ் மேலேயும் அந்த அளவுக்கு கவலையா? நீ எப்படி உன்னோட குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றியோ அதே மாதிரி நானும் என்னோட டிசைப்பிளை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல அதுங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் மேல இருக்க அந்த ஃபார்மேஷன் அதானே. இப்போ அந்த ஃபார்மேஷனே இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஜூன்லைன் வெறமா அங்க இருக்கிற ஃபார்மேஷனத்தோட அவ்வளவுதான், அந்த ஃபார்மேஷன் ஒண்ணுமே இல்லாம ஆகுது. அது மறைஞ்சு போனோடனே ஆல்ரெடி நம்ம ஹாங்கிலாம் பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாங்க. அந்த அட்டாக் டைரக்டா போய் அங்க இருக்கிற கிராஸ் மஷ்ரூம் இது மாதிரிலாம் அங்க படும். அவ்வளவுதான், அதுங்க எல்லாமே அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. ஐயோ என்ன ஆச்சு? நம்மளோட பவர்ஸ் அதெல்லாம் எங்க போச்சு? எரியுது, ஐயோ எரியுது. ஃபேரி லேடி பேசி தீர்த்துக்கலாம், விட்டுருங்களேன். அங்க லேடின்னு ஒரு வார்த்தையை கேட்டோடனே நம்ம ஹாங்க்கு இன்னமும் தான் அங்க கடுப்பாவும், கடுப்புல பயங்கரமா ஆளு எரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இதனால அதுங்களோட நிலைமையும் அங்க மோசமாகுது. இன்னொரு சைடு நம்ம லீக்கு அதை வெட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆளு அப்படியே வெட்டி போட ஆரம்பிக்கிறான். ஏன்னா எப்படியோ இதுங்களை நம்மளால பயன்படுத்த முடியும். ஸோ எதுக்காக அப்படியே விடணும்? இதுங்களால இந்த இடத்துல சண்டை போட முடியலன்னா அவ்வளவுதான், இதுங்க எல்லாமே நம்மளுக்கு தான் சொந்தம். ஜூன்லினும் சொல்றான், லீ எல்லாத்தையுமே நல்லா கலெக்ட் பண்ணு, இதுங்களை சூப்பாக்கிடலாம். ஓகே மாஸ்டர், பிரச்சனையே இல்லை. இப்படி இவங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது சைட்ல குட்டி உண்டு ஒரு வேர் அப்படியே சைடுக்கா போகும். அந்த வேறு சைடுக்கா போனோடனே வானத்துல பட்டாசும் அங்க பயங்கரமா வெடிக்கும். அது ஒரு ஆக்ஸ் மாதிரி சிம்பிளா அங்க மாறும். இதை பார்த்தோன்னே நம்ம ஜிங்க ரொம்ப பயந்து போறா. மாஸ்டர் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அதை பார்த்து. ஆமா என்ன இது? வானத்துல ஏதோ கோடாரி மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு. அப்பனா இதுலயே நம்மளுக்கு தெரியுது ஏதோ ஒரு ஆக்ஸுக்கான கேங் இங்க வரப்போகுது. வரட்டும் எல்லாரையுமே வெட்டி மொத்தமா நான் எரிக்காம விட மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே உன் நிலைமை ரொம்ப மோசமாச்சு. அந்த இடத்துல லீவ் ஒண்டி இல்லைனா உன் நிலைமை அங்க என்ன இருக்கும்? அங்க லீயும் சொல்றான், ஆமா ஏன்னா இந்த ஹப்ஸ் எல்லாம் எப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி பஃப்னால ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்குதுங்க. அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள போறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமா வரும். ஆனா ஹாங்க்கு இப்பதான் அங்க விஷயமே புரியுது. இந்த ஓனரு அவனுக்கு இந்த பிளான்ட் ஹப்ஸ் இந்த மாதிரி விஷயம்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே ஆளு இந்த மெடிசன் கிங் வேலி இத 1 lakh இயர்ஸுக்கு எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் அவன் திறப்பானே. இந்த ஓனருக்காரன் கேட்டா ரொம்ப ஜெனரஸா இருக்கிற மாதிரி அவன் பண்ணிப்பான். அவன் கைண்டானவெல்லாம் இல்ல, ரொம்ப ஈவலானவன். இதை கேட்டோடனே நம்ம லீயும் அங்க சொல்லுவான், ஆனா நீ அதுக்குன்னு அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், நான் ரூமர்ஸ் படி கேள்விப்பட்டேன் அவரு வந்து ரொம்ப கைண்டா. உடனே நம்ம ஹாங்கும், அப்படியா? அவருக்கு பிளான்ஸ் பிடிக்கும்னா அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்த ஓபன் பண்ணும்? எல்லாமே ஒரு நடிப்பு தான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த ஆக்ஸ் கேங்கோடைய ஹெட்டை நோக்கி வரும். அந்த ஆக்ஸ் கேங்கோடைய பாஸ் தான் கிங் ஹர்பா இருக்கான். அதுவும் முன்னாடி இருக்க அந்த செடிங்க கிட்ட கேட்கும், ஆமா இந்த இடத்துல யாருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு, அதாவது நம்மளையே சீண்டி பாக்குற அளவுக்கு? பாஸ் எங்களுக்கு தெரியல பாஸ், யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க, இந்த கேட் எல்லாம் ஓப்பன் ஆகும்ல அந்த சைட்ல இருந்தா அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா அமைதியா நல்லபடியா நம்ம இருந்தோம், எதுக்காக இவங்க வரணும்? எனக்கு தெரிஞ்சு மெடிசன் கிங் வேலியோடைய கேட்டு அது ஓப்பன் ஆயிருக்கும். அதனால ஹியூமன்ஸ் அவங்க தான் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷ பாயிலங்களுக்கு வேற வேலையில அவங்க எல்லாருமே ட்ராஷ். எதுக்காக நம்மள மாதிரி நோபலான செடிங்களை சீண்டணும்னு சொல்லி வராங்க? இவங்க பண்ற வேலையால இது ரொம்ப பெரிய தொல்லையா இருக்குப்பா. அமைதியா இருங்க. இப்படி அந்த ஆக்ஸ் கேங்கோடைய கிங்கும் சொல்ல அவ்வளவுதான், ஒரு பயங்கரமான ஆறா அந்த இடம் முழுக்க அப்படியே பரவும். அதனால இந்த இடத்துல இருக்க எல்லாருமே அப்படியே அமைதியாகுறாங்க. அங்க ஆக்ஸ் கிங்கும் வரும்போதே சொல்றான், நான் தான் இந்த ஆக்ஸ் கேங்கோடைய கிங்கு. பர்சனலா எந்த மனுஷன் இங்க வந்திருக்கான்னு நானே பாக்குறேன்.
ஏன்னா இந்த மனுஷ பயலுங்களுக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளே வெட்டி சாய்க்கணும்னு சொல்லி எவ்வளவு தூரம் வந்துட்டாங்களா. சீன் அப்படியே சில பல ஆளுங்களை நோக்கி வரும். பாவம் அந்த இடத்துக்கு வந்தவொடனே அவங்க எல்லாருமே மாட்டிக்கினாங்க. அங்க செடி எல்லாமே அவங்கள வச்சு செய்யுது. அங்க 2 பொண்ணுங்கள பாவம் அந்த செடிங்க சும்மா விடாம அந்த பொண்ணுங்களை கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணும். அந்த பொண்ணுங்களும் அங்க கத்துறாங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. இதே மாதிரி பாவம் பெரிய பெரிய கல்டிவேட்டர்ஸ் எல்லாருமே இங்க வந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்தவொடனே அவங்க லெவல் வந்து அப்படியே சப்ரஸ் ஆயிடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா. இதனால எல்லாருமே தெச்சிக்கின்னு ஓடுற மாதிரி இருக்கு. ஓடும் போது இந்த சீனியர் ஆளுங்களை நினைச்சா அவங்களுக்கு கடுப்பா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்காங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். ஏன்னா இது ஒரு கல்டிவேஷன் உலகம்னால கல்டிவேஷன் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வகையில அவங்களுக்கு சாகா வரும் இருக்கிற மாதிரி. அதாவது சாகாம அவங்க நிறைய காலத்துக்கு இருக்கலாம். அந்த சீனியர் ஆளுங்க அவங்க வந்து எதையுமே அங்க சொல்லல. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த இடத்துல லெவல் எல்லாமே சப்ரஸ் ஆகும்னு. ஆனா நம்மளும் அவங்கள மாதிரி அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. சீன் அப்படியே அந்த மாங்க்கு அந்த கேங்க நோக்கி வரும். அங்க ரேண்டன் அப்படின்னு ஓல்டான ஒரு பர்சன் இருப்பான்ல, அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல இப்படி எல்லாம் ஆகும்னு. ஆளு அதுக்காக தான் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இங்க வந்திருப்பான். ஆளு புத்தாவோட பவரை அங்க பயன்படுத்துவான். இதனால அப்படியே அதுங்களும் அழிஞ்சு போகுது. 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஒண்ணுமே தெரியாம வந்தேன். அந்த டைம்ல இதுங்க எல்லாமே என்ன பயங்கரமா ஹிமிலியேட் பண்ணி அனுப்புச்சு. ஆனா இந்த வாட்டி கரெக்டா அதுங்களுக்கு பே பேக் பண்றதுக்கான டைம் இது. மாஸ்டர் ரெண்டான், நான் சொல்லி ஆகணும், நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இங்க வந்தாங்க. ஆனா எல்லாருமே பாருங்க, எல்லாருமே செடி கொடி அதுங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, நம்ம கிட்ட ரேரான ஐட்டம் நிறையவே இருக்கு. மாஸ்டர் முன்னாடி கொஞ்சம் பாருங்களேன், நம்மள நோக்கி இன்னமும் அதுங்க நிறைய வருது. அட அதான் நான் இருக்கல, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க ஏகப்பட்ட செடியும் கொடியும் அந்த மாங்கோட கதையை முடிக்கலான்னு வரும். அங்க இதை பார்த்தோன்னே மாங்க்கு ஒரு பேரியரை ஆக்டிவேட் பண்ணுவான். அங்க இருக்கிற அந்த செடியும் சொல்லும், மாங்கால எப்பயுமே இப்படியே இருக்க முடியாது, தொடர்ந்து தாக்குங்க, கண்டிப்பா அந்த ஷீல்டு உடையும். அதே மாதிரி பெரிய பெரிய அட்டாக் அங்க பண்ணும்போது கரெக்டா அதுக்கேத்த மாதிரியே ஷீல்டும் உடைய. அவ்வளவுதான், இதுதான் சரியான வாய்ப்பு, மொத்தமா முடிங்க அவனை. முட்டாளுங்களா, அப்படி என்ன யோசிக்கிறீங்க? நீங்க என் பேரியரை உடைச்சிட்டா நீங்க பெரிய ஆளு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இதனாலலாம் எனக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா நான் மாங்க்கு இதுக்கு முன்னாடியே நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டேன். அதனாலேயே என்னென்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷமா நான் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்தேன். என் பாடிக்கு போதுமான அளவுக்கு ரிசோர்ஸ் அதையும் நான் கொடுத்தேன். அதனால என்னோட விட்ரா பிசிக் அது பயங்கரமா என்ஹான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சாதாரணமான லெவல்ல இருந்து இப்போ லெஜெண்டரியான லெவல்ல இருக்கு. நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா என்னோட கல்டிவேஷனையே நீங்க சப்ரஸ் பண்ணாலும் என்ன அவ்வளோ சீக்கிரத்துல எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஆகுது, அதுங்களும் அவங்க பயங்கரமா தாக்கும். ஆனா கடைசியில எல்லாமே அழிஞ்சு போனதான் மிச்சம். பசங்களா சீக்கிரம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க, நம்ம வேற இடத்துக்கு போகலாம். ஓகே மாஸ்டர். சீன் அப்படியே வயசானவரை நோக்கியும் மேவை நோக்கி வரும். வயசானவரால் அங்க சரியா நடக்க முடியல. ஆனா ஆல்ரெடி எனர்ஜி எல்லாமே ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு, பவரும் சப்ரஸ் ஆயிடுச்சு. ஆனா நம்ம மே அப்படி இல்ல, மே கிட்ட செலஸ்டியல் ஸ்டார் அப்படின்னு ஒரு பாடி இருக்கு. அதனால ஏதோ அவளால இந்த இடத்துல நிக்க முடியுது. என்னதான் பவர் சப்ரஸ் ஆனாலும் மேக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா இந்த மெடிசன் கிங் வேலியோடைய ஓல்டு மேனு ரூமர்ஸ் படி அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கைண்டானவங்க அப்படின்லாம் அங்க கேள்விப்பட்டாங்க. ஆனா எல்லாமே ஒரு ஆக்ட் தான். அவர் உண்மையிலேயே ஈவலானவரா இருக்காரு. அங்க வயசானவருக்கும் நம்பிக்கை இல்ல. ஏன்னா இந்த இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இருக்கமோ அவளைக்கு எவ்வளவு ஆபத்தும் அதிகமாகுது. நான் இப்பயும் யோசிக்கிறேன், ஏன்டா உள்ள வந்தோன்னு, இது எப்ப க்ளோஸ் ஆகும், நம்ம எப்ப வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தான் யோசனை இருக்குனே. அங்க இப்படி ஒரு யோசிக்கும் போது ஒரு வீர அங்க அப்பீராவும், அந்த வீரம் அப்படியே நம்ம மேவை பிடிக்கும். மேவும் எவ்வளவோ அட்டாக் பண்ணி பாக்குறா, ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. அதுவும் பயங்கரமா தண்டரை வச்சு தாக்குது. இதனால நம்ம மேக்கு அங்க பயங்கரமா வலிக்கும். கீழே அங்கிளும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை அழிக்கவே முடியல. அங்க அங்கிள் அங்கிள் அப்படின்னு அவ பயங்கரமா கெஞ்சிரா. இதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா என்னதான் அது தாக்குனாலும் அது மேல ஒர்க்கே ஆகல. ஏன்னா மிட் கிரேட்ல இருக்க ஒரு கிங் மெடிசன் அது. அங்கிள் விடுங்க, என் நிலைமை வந்து அவ்வளவுதான் நினைக்கிறேன். என் கதை இப்படிதான் முடியணும்னு எழுதி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட பெஸ்ட்டை குத்துருக்கீங்க. அங்கிள் வேற வழி இல்லாம அங்க கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுறேன், உனக்கு வேணுமா என்ன தாராளமா பூச்சி வச்சுக்கோ, ஆனா அவளை ஒண்டி விட்டுரு. அவளுக்கு எந்த அளவுக்கு பெயினை நீ கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே எனக்கு கொடு, பிரச்சனையே இல்லை. அப்படியா கதை? ஆனா நான் எதுக்காக அப்படி பண்ணணும்? நீங்க உள்ள வந்துட்டு எங்களை மாதிரி ஆளுங்களை மொத்தமா அழிக்கலான்னு பாக்குறது ஒண்டி தப்பே இல்லையா? அப்படி இருக்கும் போது நான் எதுக்காக இந்த பொண்ணை வேணும்? ஆறு அவ எந்த அளவுக்கு ஷாக் ஆயிருக்கா, எந்த அளவுக்கு அவளுக்கு வலிக்குதுன்னு. அதனால அவ கஷ்டப்படுற விஷயத்த பார்த்து என்ஜாய் பண்ண. அங்க ஷாக்கு மேல ஷாக்கா கொடுக்குமா, இதனால உடம்பே ஒரு மாறி ஆகும். அங்க இப்படி இவ கத்தும் போது அந்த இடத்துல இந்த டைம்ல தான் நம்ம ஜூன்லியனோட கேங்கும் அங்க வந்து நிற்கும்.
அவங்க வரும்போது இப்பதான் முன்னாடி மேவியும் அந்த ஓல்டு மேனையும் நோட் பண்றாங்களே. அங்க அந்த பெரிய ட்ரீயை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா வரான். ஏன்னா அது மிட் கிரேட்ல இருக்க கிங் ஹர்ப், அதால பெரிய அளவுல நம்மளால லெவலப் ஆக முடியும். ஜூன்லினுக்கும் அவங்கள பார்க்கும் போதே தெரியுது, அட அந்த வயசான ஆளு அதே லேடி, உங்களை இதுக்கு முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவங்கள எப்படி என்னால அப்படியே விட முடியும்? அப்படியே விட்டா நல்லா இருக்காது, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். வேங் குய்ஹுவா, நீ போய் ஹெல்ப் பண்ணு சீக்கிரம். வேங்க் இதை கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பாவுது. மாஸ்டர் எதுக்காக அந்த பேர்ல நீங்க கூப்பிடணும்? இதுல நம்ம லீயோ வந்துட்டு குய்ஹுவா சீக்கிரம் என் பின்னாடி வா, பின்னாடி வந்து கவர் கொடு. வரேன், வந்து தொலைறேன், வெயிட் பண்ணு. அங்க இவங்க தாக்க வரும்போது அந்த ட்ரீ ரொம்ப சந்தோஷமாவும், பரவாயில்ல எனக்குன்னு புது டாய்ஸ் என்ன தாக்க வந்தான், இதுவும் நல்லா இருக்கு. அவங்க 2 பேருமே பயங்கரமா அட் டைம்ல தாக்குவாங்க. அங்க தாக்குதலும் ரொம்ப பவரா இருக்கு. இதனால அது இன்னும் தான் கடுப்பாவுது. ஏன்னா 2 பேரையுமே அட் டைம்ல அங்க சமாளிக்க முடியல. இதுல மேவை வேற அது பூச்சி வச்சிருக்கு. இதனால மே அது விடும். நல்ல வேலை அங்கிள் வந்து அப்படியே பிடிக்கிறாரு. இந்த சைடு அங்கிளுக்கும் அங்க புரியல எப்படி இவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. அங்க மேவும் கேக்குறான், ஆமா அங்கிள், நீங்க என்கிட்ட போய் தானே சொன்னீங்க இதோ இந்த உலகத்துல நான் தான் ஜீனியஸ், நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு. ஆனா இவங்க எல்லாரையுமே பார்க்கும் போது நான் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படி இல்லமா, இந்த உலகத்துல சில பேரு நம்மளை விடவும் ஸ்ட்ராங்கரா இருப்பாங்க. அதே மாதிரி உண்மையை சொன்னா இந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்களை இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல. அப்புறம் தான் நம்ம ஜூன்லின் சொன்ன விஷயம் அந்த பொண்ணுக்கு ரியலைஸ் ஆகும். நம்ம ஜூன்லின் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பான், சுவான்டியான் செக்டர் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அங்க சொல்லியிருப்பான். அந்த விஷயம் தாத்தா அங்க கேட்டோன்னே அவருக்கு டவுட் வந்து இன்னமும் அதிகமாகுது. ஏன்னா இவங்களோட அப்பியரன்ஸ், கேட்ட ரூமர்ஸ் அதெல்லாம் படி பார்த்தா இப்படின்னு அங்க லைட்டா அங்க டவுட் கிரியேட் ஆகுது. இந்த சைடு அந்த மரமும் வீர வச்சு அப்படியே சுத்தி வளைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஷாக்க கொடுக்க போறேன்னா இந்த இடத்துல மூச்சை கூட விட முடியாது, அந்த அளவுக்கு ஷாக்க கொடுக்க போறேன். அங்க இப்படி இவங்க மாட்டிக்கணும்னே அங்க 2 பேருக்கும் பயமாவுது. அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சிச்சான்னு. அங்க இதை பார்க்கும்போது ஜூன்லினும் யோசிக்கிறான், சரி இப்ப என் டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், களை இறங்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவ்வளவுதான் அவங்க நிலைமை மோசமாயிடும். ஜிங்குக்கும் அவங்க மாட்டிக்கிறத பார்த்தோன்னே கஷ்டமா இருக்கும். இதனால ஜிங்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஜூன்லின் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிங்கு ஃபைட் பண்றேன் இப்படின்னு சொல்லி போனதே இல்லை. சரி பார்க்கலாம் ஜிங்கு கேட்ட எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு. இந்த சைடு அவங்களும் வசமா மாட்டிக்கிறாங்க. அங்க அவங்களுக்கும் என்ன பண்ணும் தெரியல. நம்ம தெரியாதனமா இந்த பிளான்ட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளால போகவும் முடியல, வசமா மாட்டிக்கணும். அங்க ஹாங்கும் யோசிக்கிறான், நான் யோசிக்கல இந்த விஷயம் எனக்கு இப்படி ஒரு ஹிமிலியேஷனா அமையும்னு. முன்னாடியே அங்க ஜிங்கு வேற வருமா, ஜிங்கு வரதை பார்த்தோன்னே அவங்க யோசிக்கிறாங்க, ஆமா எதுக்காக இந்த முட்டாளி எலி இது இங்க வந்திருக்கு, ஏன்னா இதோட நிலைமையும் மோசமாயிடும். அங்க இதை பார்த்தோன்னே அந்த பிளான்ட்டும் அதே மாதிரி தான் அங்க சொல்லும், முட்டாளி எலியே உன் லெவல் தெரியாம என்கிட்ட மோதுற, அது அங்க தாக்கலன்னு வரும். ஆனா அசால்ட்டா அதோட வேரை பிடிச்சி உடைக்க முடியுது. ரொம்ப என்னோட பிரதர்ஸை புள்ளி பண்ண பார்த்த அவ்வளவுதான், பார்த்துக்கோ விட மாட்டேனா. அந்த மரமே இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகும், இந்த எலிக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தானு. அங்க விடாம கண்ணா அப்படின்னா அது வர வேறு எல்லாத்தையுமே வெட்டி போடும். இதை பாக்குற நம்ம ஹாங்கு ரொம்ப ஷாக் ஆகுறான். அந்த கூஃபியான ரேட்டு அது வந்து ஜஸ்ட் சாப்பிடும், தூங்கும், விளையாடும், அவ்வளவுதான். அதுக்கு போய் இந்த மாதிரி பவரா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம லீயும் யோசிக்கிறான், உண்மையை சொன்னா இந்த சின்ன சிஸ்டருக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, எனக்கு வந்து சுத்தமா தெரியாதுப்பா. இல்ல அந்த வயசான ஒரு மே அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, ஆமா அந்த பொண்ணு என்ன அவங்க 2 பேரை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன. இந்த சைடு நம்ம ஜூன்லின் அவங்க சொல்றான், பரவாயில்ல இந்த இம்மார்டல் லூவோ அந்த பாடி அது வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு நான் அப்பயே யோசிச்சேன் எதுக்காக இது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது ஏன்னு. இந்த சைடு அங்க அது தாக்கும் போது லைட்டா அது டிஸ்ட்ராக்ட் ஆகுமா, இதனால லீ கிட்ட அவன் சொல்றான், சீக்கிரம் நம்ம 2 பேருமே இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாம். அங்க 2 பேருமே அட் டைம்ல ஸ்லாஷஸும் ஏகப்பட்ட ஃபயரை வச்சு அவங்க தாக்குறாங்க. அங்க இதனால அந்த ட்ரீயும் ஒட்டு மொத்தமா அழியும். ஐயா ஜாலி நம்ம ஜெயிச்சிட்டோம். பிரதர் நான் பண்ண விஷயத்துக்காக நீங்க என்ன பாராட்ட போறீங்க அதானே. ஆனா ஹாங்கு மூஞ்ச திருப்பிட்டு போறான். அங்க இதனால அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏய் இதுக்கு முன்னாடியே நான் உனக்கு சர்வெண்டா இருந்துட்டேன், அதனால இதுக்கு மேலேயும் உனக்கு நான் ஒரு ஸ்பாட் லைட்டா இருக்க முடியாது, சர்வெண்டாவும் நான் இல்ல. ஆனா மவுசி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. நம்ம லீ தான் மனசுக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி அங்க பாராட்ட ஆரம்பிக்கிறான். அட மவுசி சிஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நீங்க உண்மையிலேயே ஆசம். ஏன்னா அந்த இடத்துல நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான் எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும். அங்க ஹாங்கும் கடைசியா அங்க சொல்றான், ஆமா ஆமா நானும் ஒத்துக்கிறேன், உண்மையை சொன்னா எங்க 2 பேருமே நீ சர்ப்ரைஸ் ஆகிட்ட. ஸோ இப்படி ஹாங் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட்ல அந்த அளவுக்கு ஃபைட் இல்ல அப்படின்னு ஒண்டி யோசிக்காதீங்க. இந்த ஆர்க்கோட ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஒண்டி தான். இதுக்கப்புறம் வர எபிசோட தப்பி தவறி கூட மிஸ் பண்ண வேணாம். ஒரு பயங்கரமான ஃபைட்டு, பயங்கரமான ரிவார்டு இதெல்லாம் இருக்கு. அதனால பொறுமையா இந்த மான்வாவை வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் தீ பத்திக்கின மாதிரி இன்னமும் பயங்கரமா போகும்.
ஸோ என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.